வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் டேரம்பிள் எழுதின சிட்டி ஆஃப் ஜின் இதோடைய சாப்டர் 1 சமரியை இப்போ பார்க்கலாம் வாங்க. சாப்டர் 1 நம்ம மிஸ்ஸஸ் பூரியோட வீடை பார்க்குறோம். அது சார்ல்ஸ் டிக்கன்ஸோடைய கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஒரே தூசியாக நிறைய ஒட்டடெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் வீடு இருக்குது. மிஸ்ஸஸ் பூரியோடைய வாழ்க்கை எப்படின்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒரு சீக் அகதியாக தான் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க இழந்த சொத்தெல்லாம் திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கு கடுமையாக உழைச்சிருக்காங்க. ரொம்ப சிக்கனமாக இருந்திருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய கிராம பெண்களுக்காகவே ஒரு ஸ்கூல் மாதிரிலாம் நடத்தி இது மாதிரி பல்வேறு வகையில் செல்வத்தை திரட்டி பழைய ஒரு பொசிஷனுக்கு, அதாவது பார்ட்டிஷனுக்கு முன்னாடி அவங்க இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய சிக்கனம் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த குடுத்தனக்காரன் கீழே டெனன்ஸ் கீழே அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் இருக்க முடியல. முக்கியமாக பார்த்திங்கன்னா, அவங்க இந்த டெனன்ஸ் வீட்டுக்கெலாம் நிறைய கெஸ்ட் அப்பப்போ வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நிறைய தண்ணி அந்த பாத்ரூம்க்கெலாம் வேஸ்ட் ஆகுதுன்றதுனால இவங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவங்க ரொம்ப சிக்கனமாகவே இருந்து அப்படியே பழகிட்டாங்க. அவங்க கணவர் மிஸ்டர் பூரி பார்த்திங்கன்னா, அவருக்கும் அந்த பார்ட்டிஷன் போது நடந்த கலவரத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் எப்படின்னா, அவர் ஒரு சீக் நேஷ்னலிஸ்ட். அதே சமயத்தில் அவர் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப செனாயிலாகவும் இருக்கார். அவங்களோட நடக்கிற பேச்சில் தெரியுது எப்படி அந்த நாட்டுப்பற்று அது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க மனசு எவ்வளோ உடஞ்சி போயிருக்குன்னு தெரியுது. ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிட்டு வரும்போது நம்ம நிறைய மாற்றங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. முக்கியமாக இப்போது இவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இவங்க இப்போ புதுசாக திருப்பி ஊருக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவருக்கும் அவர் மனைவிக்கும் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வீட்டுக்கு ஆள் இருந்தால் தான் அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமுதாயத்தில் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இவங்க இந்த ஸ்டேட்டஸில் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வேலைக்கெலாம் ஆள் இருக்கணும்னு. அதுக்கப்புறம் அவர் அவருடைய டாக்ஸி டிரைவரான பல்விந்தர் சிங்கோடு பேசும்போது டெல்லியில் இருக்கிற டிராஃபிக் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் பல்விந்தர் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸை பற்றி ஒருத்தவங்களோட பேக்ரவுண்டு லைஃப் ஸ்டைலை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. டெல்லியில் நிறைய மாற்றங்கள் ரொம்ப பரபரப்பாகவே நடந்துகிட்டே வருது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சோஷியோ எக்கனாமிக்னு சொல்லக்கூடிய சமுதாய பொருளாதார நிலைமை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேப்பே இருக்குது. பணக்காரங்களே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஏழைங்க இன்னும் ஏழ்மையிலே போயிட்டுருக்காங்க. இந்த பிரிவினை இன்னும் அகலமாக தான் ஆகுதே தவிர இது சரி பண்ணுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் யார் பக்கமும் இல்லை. அதே சமயத்தில் டெல்லியில் பார்த்திங்கன்னா நிறைய மாடர்னாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட்ஸும் அங்கேயே இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளே அந்த டாலரன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, பொறுத்துக்கிறதுன்றது இல்லை. அந்த சகிப்புத்தன்மை மக்களை விட்டு போயிட்டே இருக்குது. ரொம்ப அது எல்லாரையும் பாதிக்கிற நிலைமையில் தான் இருக்குது. அதே மாதிரி டெல்லியோடைய தினசரி வாழ்க்கை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் காட்டுறாங்க. அப்படியே அவ்வளோ கூட்டம் அலமோதுது. அதே மாதிரி அங்கே தெருவில் இருக்கக்கூடிய கடைக்காரங்கள்லாம் வேறு விதமாக இருக்காங்க. நிறைய சமுதாயத்தில் வந்த மாற்றங்களை நம்ம அந்த மார்க்கெட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் இவர் அந்த சிட்டியோட டெல்லியோட அந்த மாரலே ரொம்ப மாறி இருக்குது. மக்கள் நடுவில் ஒரு சகிப்புத்தன்மை இல்லை, ஒரு திருப்தியின்மையோடு அவங்க வாழுறாங்க. நிறைய டென்ஷன் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் டெல்லி மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா விதமான கம்யூனிட்டி பீப்புளும் இருப்பாங்க. அதனால் ஒருத்தவங்க அவங்களால சகிச்சுக்கிட்டு வாழவே முடியாத நிலைமையில் அவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ இந்த சாப்டர் 1 பார்த்திங்கன்னா டெல்லியோடைய விதவிதமான ஒரு போர்ட்ரேட்டை தான் பார்க்குறோம். எப்படி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சோஷியல் ஒரு கமெண்ட்ரி மாதிரி நம்ம அங்கே பார்க்குறோம். அதில் தான் வில்லியமும் அவரோட மனைவியும் சேர்ந்து அவங்களுடைய புதிய வாழ்க்கையை இந்த காம்ப்ளெக்சிட்டிஸோடு இருக்கக்கூடிய அந்த இந்தியன் சொசைட்டியில் அவங்க இப்போ அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழற மாதிரி சாப்டர் 1 ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.